கடந்த 15 ஆண்டு காலமா 3500 ரூபாய் சம்பளத்துல இருந்து 23,000 ரூபாய் சம்பளம் வரலும் படிப்படியாக நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தி சென்னை மாநகரத்துடைய தூய்மை பணியாளர்களாக பணிபுரிஞ்சிட்டு வர தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்த 10 தினங்களா சென்னையில வந்து தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. எதற்காக அப்படின்னா, தங்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும். இரண்டாவது, தங்கள் தூய்மை பணியாளர் அந்த துறையை வந்து தனியார் மயமாக்க, அதாவது ராம்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து தனியார் மயமாக்குறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்குது. அதை ரத்து பண்ணணும். அதே போல ராம்கி நிறுவனம் வந்து ஒப்பந்த அடிப்படையில இந்த தூய்மை பணியாளருடைய வேலையில வந்து அமர்த்தும் போது இந்த வேலை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் வந்து 23,000 இருந்து 16,000 ரூபாயா வந்து குறைப்பதாக தகவல் வருது. இதெல்லாம் ரத்து செஞ்சு எங்கள் பணியை வந்து நிரந்தரமாக்கணும்னு சொல்லி கடந்த 10 தினங்களா அந்த தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்கள் அலட்சிய போக்கோடு அவர்களை அணுகி அப்படின்னு சொல்லி இதுவரையிலும்